கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 8ஆம் தேதிங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 PM ஆகுது. நாங்கள் எங்களோட பிஸியான ஷெட்யூல்லையும் உங்களுக்காக மார்னிங் 9 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும் கொடைக்கானலோட மெயின் ஜங்ஷன்ஸான கொடைக்கானல் லேக், கொடைக்கானல் மெயின் அண்ணா பஸ் ஸ்டாண்ட், போக்கர்ஸ் வால்க்குன்னு சொல்லிட்டு டிராஃபிக் கண்டிஷன்ஸை உங்களுக்காகவே அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களோட 25 வருஷ அனுபவத்தில் கொடைக்கானலோட சைட் சீயிங் ஸ்பாட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு இந்த 3 இடத்துல இருந்தால் ரூட்டு ஸ்பிளிட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த 3 ஸ்பாட்டையுமே நாங்கள் 3 நாளாக உங்களுக்காகவே அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். பட் கொடைக்கானலோட ஒரிஜினல் டிராஃபிக்ங்கிறது சில்வர் ஃபால்ஸ் டோல்கேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நாங்கள் சொன்ன இந்த 3 ஸ்பாட்லயுமே வண்டி இன்ச் பை இன்ச்சா தாங்க நகரும். அதுதாங்க ஒரிஜினல் டிராஃபிக். இன்னைக்கு கொடைக்கானலுக்குள்ள எவ்வளவு வெஹிக்கிள் என்டர் ஆகுதோ அதை வச்சு தாங்க டிராஃபிக்கை டிசைட் பண்ணுவாங்க. அதுதான் உங்களுக்கு நியூஸாவே வரும். பட் கொடைக்கானலுக்குள்ள என்டர் ஆகிற வெஹிக்கிள் எல்லாமே அன்னைக்கு ரிட்டர்ன் ஊருக்கு கிளம்புறது கிடையாதுங்க. அவங்களும் 2 days 3 days சொல்லி பிளான் பண்ணி தான் வராங்க. யூஸ்வலா கொடைக்கானலோட டூரிஸ்ட் ஸ்பாட்ஸை பார்த்தீங்கன்னா 2 டைப்பா பிரிப்பாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டூர், இன்னொன்னு பாத்தீங்கன்னா வில்லேஜ் டூர். ஸோ இந்த ஃபாரஸ்ட் டூர்ல பாத்தீங்கன்னா 9 to 10 பிளேசஸ் மேல இருக்குங்க. இது எல்லாமே டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தாலுமே அதெல்லாம் கவர் பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு மினிமம் 3 to 4 hours கண்டிப்பா ஆகும். அட் த சேம் டைம் வில்லேஜ் டூர் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கனால அங்கோட பிளேசஸ் எல்லாம் நீங்க கவர் பண்றதுக்கு நீங்க காலைல போனீங்கன்னா சாயங்காலம் கண்டிப்பா ஆகிடும். அதனால கொடைக்கானல் பிளான் பண்றவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு கொடைக்கானல் ட்ரிப் பிளான் பண்ணுங்க. ஸோ டூர் பிளான் பண்றவங்களுக்கு எங்களால முடிஞ்ச வரைக்கும் டிராஃபிக் அண்ட் வெதர் அப்டேட்டும் ரெகுலரா கொடுப்போம்.